இயேசுவை தவிர நீங்க யாரும் இல்லை. உம்மை அல்லாமல் எனக்கு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு, என் நேசர் அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. அவர் என்னை தாங்கினார். பலமீந்த கரத்தால் தூக்கியே என்னை அவர், பலமீந்த கரத்தால் தூக்கினார் என்னை அவர். தம் அன்பினால் என்னை நிறுத்த, தம் அன்பினால் என்னை நிறுத்த. ரூபாயே உன்னை நாள் வரையும் காத்தது நின் கிருபையே, கிருபையே உன்னை ஆண்டவரே நாள் வரையும் காத்தது கிருபைதான் ஆண்டவரே, வேறு எதுவும் இல்லை. கிருபையே பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பக்கம் வராது அவர் என்னை தாங்கினார். பாதையின் கஷ்டத்தின் நேரத்தில் எனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னுடைய கிருபை என்னை காத்தது. பலமீந்த கரத்தால் தூக்கினார் என்னை அவர், பலமீந்த கரத்தால் தூக்கினார் என்னை அவர். தம் அன்பினால் என்னை நிறுத்த, தம் அன்பினால் என்னை நிறுத்த, தம் அன்பினால் என்னை நிறுத்த. உம்முடைய அன்பினால் என்னை நிறுத்துவதற்காக உங்கள் கிருபை தந்தீரே ஆண்டவரே. சபை மகிழ்ச்சியோடு இருக்கைகளுக்கு கிருபையே உம்மை நாள் வரையும் காத்தது என் கிருபையே, கிருபையே என்னை நாள் வரையும் காத்தது. ஏகமாய் நாம் அந்த நிலையில் இருக்கும் போது என்னை காத்தது, நாள் வரையும் காத்தது. சஞ்சலத்தால் இருக்கும் போது காத்தது என் கிருபை, கிருபையே. ஏகமாயினியும் சஞ்சலத்தால் தெரிந்திருக்கும் போது உன் அண்டை இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஏற்றனல் துணையை ஈர்த்திட செய்தார், ஏற்றனல் துணையை உன்னையும் என்னையும் அவர் சொந்தமாக்கினார். உன்னை தம் சொந்தமாக்கினார், என்றும் நம்மை தம் சொந்தமாக்கினார். கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது. அவர் கிருபையை நோக்கி பார்த்து இருக்கைகள் தட்டி மகிழ்ச்சியோடு என்னை இந்நாள் வரையும் காத்தது என் நேசரின் கிருபைதான்.
செய்தார், செல்வமாக என் கரம் பிடித்தார், ஜெயமான பாதை சென்றிட. ஆண்டவரே, என்னை வெற்றிக்குள்ள நடத்தினவரே, ஜெய ஜெய கீதங்கள், ஜெய ஜெய கீதங்கள் தோனித்திட செய்தார், ஜெய ஜெய கீதங்கள் தமக்கு சேவை செய்யும் கிருபை தந்தாரே, சேவை செய்யும் கிருபை தந்தாரே. கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்தது, உம் கிருபையே, கிருபையே என்னை இந்நாள் வரையும் காத்தது, உன் கிருபையே, கிருபையே என்னை இந்நாள் வரையும் எப்பொழுதும் காத்துக்கொண்டது என் நேசரின் கிருபை மாத்திரமே. கண்களை மூடி செபிக்கலாம். அன்பின் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அப்பா நீர் ஆண்டவரே உடைய வழிகளை எங்களுக்கு ஆண்டவரை தெரிவிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, இன்றைக்கு உடைய வார்த்தையை ஆண்டவரே அப்பா நீர் எங்களுடைய ஜனங்களுக்கு தெரிவிக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உடைய நாமத்தை ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவர் தாசன் மூலமாக நீ தெரிவிக்க போற வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இன்றைக்கு அவரை மறைத்து தேவ ஆவியானவர் நீர் மாத்திரம் பேசுவீராக ஆண்டவரே. அதை நாங்கள் யாவரும் கேட்டு ஆண்டவரே வந்த பிள்ளைகள் வந்தோனமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருடைய சகல நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே சுமந்து கொண்டு போக உதவி செய்வீராக. நீர் தாசனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். எரேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். எரேமியாவின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம். அதிலே 12வது வசனங்களை வாசிக்க நாம் கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர் நீ கண்டது சரியே, நீ கண்டது சரியே, என் வார்த்தையை கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்கள். பலத்த கைகளை தட்டி கர்த்தர் எரேமியாவை பார்த்து கேட்கிறார், நீ கண்டது சரியே என்றார். அப்படி என்றால் எரேமியா என்கிற தேவ மனிதன் காண்கிற காரியம் சரியாக இருந்தது. அதனால் கர்த்தர் காரியத்தை தீவிரப்படுத்தினார். இன்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ என் நாமத்தினாலே கேட்கிற காரியம் சரியா இருந்தால் என் காரியம் உனக்கு சரியா இருக்கும். நான் அதை சரியாக தீவிரமாக நிறைவேற்றுவேன். ஏன் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு காலத்திலே ஆசீர்வாதங்கள் தீவிரமாக இருந்தது, அடுத்த காலத்திலே அது குறைய ஆரம்பித்தது. நாம் காண்கிற விஷயங்கள் சரியாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை சரியாய் கொடுக்க முடியாதவராக இருக்கிறார். ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், எரேமியா நீ காண்கிற தரிசனங்கள் சரியே, என் காரியத்தை என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். கையை உயர்த்தி 3 அல்லேலூயா சொல்லுங்களே. நீ காண்கிறது சரியா இருக்குமானால், நீ பேசுகிறது சரியா இருக்குமானால், நீ ஜெபிக்கிறது சரியா இருக்குமானால் அதை அவர் சரியாக செய்து முடிப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலத்த கைகளை தட்டி. நான் சொல்லவில்லை, நீ காண்கிறது சரி என்றார். நீங்கள் காண்கிறதை இயேசு பார்ப்பார் மறந்து விடாதீர்கள். நீங்கள் சிந்திக்கிறதை அவர் பார்ப்பார் மறந்து விடாதீர்கள். நீங்கள் யோசிக்கிறதை கர்த்தர் பார்ப்பார் மறந்து விடாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, நீ காண்கிறது சரியே, நான் என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன். தேவனுடைய காரியம் உனக்கு சரியா இருந்து நீ ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்வாயானால் கர்த்தர் உன் காரியத்தை வேகமாய் நடத்துவார். சில சமயங்கள் 2 நினைவோடு கூட உட்கார்ந்து வாழுகிறோம். இது இருக்குமா அது இருக்குமா, இது வாய்க்குமா அது வாய்க்காதா? என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ காண்கிறது, நீ காண்கிறது. ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்னார், எரேமியா நீ காண்கிறது என்ன? எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13 பின்வருமாறு விளக்குகின்றன. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒரு நாள் எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்டார், எசேக்கியேல் நீ காண்கிறது என்ன?
seest thou? நீ காண்கிறது என்ன? What thou seen? ஜோசப், Joseph, நீ காண்கிறது என்ன? what are the things you மார்க், see? Mark, நீ காண்கிறது what என்ன? are the things you may see? அருள்ராஜ், Arulraj, நீ காண்கிறது என்ன? what are the things you may see? சந்திரதோஸ், நீ காண்கிறது என்ன? What are the things you are seeing? மேரி, நீ காண்கிறது என்ன? What seest அவர் உன்னை thou? பார்த்து The கேட்பார். Lord is asking. ஜீவநதி, நீ காண்கிறது என்ன? What is you are seeing? அன்பு, நீ காண்கிறது என்ன? அன்பு, what are the நீ things you are காண்கிறது சரியா இருக்குமானால் If your vision is right, கர்த்தரின் காரியம் சரியா இருக்கும். the deeds of the Lord will always right. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. வேதம் சொல்லுகிறது, The Bible says. தேவன் எசேக்கியேலை பார்த்து கேட்டார். Ezekiel, எசேக்கியேல், நீ காண்கிறது என்ன என்றார். What seest thou? அதுக்குரிய பதிலை அவன் சொன்னான். He said an answer. அது சரி. It's right. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. வேதம் சொல்லுகிறது, The Bible says. எரேமியா பார்த்து சொன்னார், To Jeremiah. நீ இப்போது காண்கிறது என்ன? What are the things you may see? எரேமியா 1:13 சொன்னார். 1:13. எசேக்கியேல் 3:1 வாசித்து Ezekiel பாருங்கள். 3:1. எசேக்கியேல், Ezekiel, நீ காண்கிறது என்ன What are என்றார். the things thou hast seen? வேதம் சொல்லுகிறது, The Bible says. அதே தேவன் மீகாவை பார்த்து கேட்டார். God said to Micah, மீகா, Micah, நீ காண்கிறது என்ன? What are the things you may மீகாவின் புத்தகம் 4:2 பாருங்கள். Micah chapter 4 verse அதே 2. தேவன் மீகாவை மறுபடியும் கேட்டார். Again he said, மீகா, Micah, நீ காண்கிறது என்ன? what are the things you may see? மீகாவின் புத்தகம் 5:2 வாசித்து 5 பாருங்கள். verses 2. நாம் எதை காண்கிறோமோ What are the things we see? அது சரியா இருக்க வேண்டும். It should be right. அது சரியா இருந்தால் If the approach is right, ஆசீர்வாதமும் சரியா இருக்கும். blessings will knock your door. கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. பலத்த கைகளை தட்டி Praise all clap. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Praise the Lord. நாம் சரியாக ஒரு காரியத்தை காண வேண்டும். We are way of approach should be right. நாம் சரியாக காணாமல் போனால் We need right approach. ஆசீர்வாதங்கள் நமக்கு தூரமாகவே நிற்கும். Otherwise, for blessings will far away from us. ஆசீர்வாதங்கள் தூரமாய் நிற்கும். Blessings will far away ஒரு from us. காலத்தில் நீ சரியா இருந்தாய், In those days you are right. நான் உன்னை ஆசீர்வதித்தேன். I bless. இன்றைக்கு ஏன் தாமதமாய் இருக்கிறது? Why such a delay? நீ காண்கிறது சரியில்லை, Your vision is not நீ right. பேசுறது சரியில்லை, Your approach is not right. நீ சொல்லுகிறது சரியில்லை, Your words are not right. அதனால என் வார்த்தை So தாமதிக்கிறது. my words are delayed for you. இதுதான் ஆவிக்குரிய அனுபவம். That is a spiritual experience. நாம் நடந்து போகும் பொழுது When we walk, ஒருவரோடு ஒரு பேசிக்கொண்டு போகும். speaking with each other. அப்படிதான் இயேசு போய் கொண்டிருந்தார்கள். Same way, Jesus எம்மாவுக்கு போய் கொண்டிருந்தார்கள். in Emmaus. இயேசுவும் அவர்களோடு நடந்து போனார். Jesus also walked with அவர்களை பார்த்து கேட்கிறார்கள். He said to them, இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள், he said to Jesus, எருசலேமில் நடந்து உனக்கு தெரியவில்லையோ? You do not know நீ about அந்நியனாய் Jesus. இருக்கிறாயோ? You are stranger. இப்படி ஒருவர் இருந்தார். A person was there. பிரியமானவர்களே, Beloved. அவருடைய கண்களை அவர் திறந்த பொழுதுதான் அவர் சரியாக When the பார்த்தார்கள். Lord opened their vision, they observed the Lord. நம்முடைய வாழ்க்கையிலே In our life, ஆவிக்குரிய அனுபவத்திலே நாம் காண்கிறது சரியா இருக்கிறதா? spiritual experience, are you right? நீ சரியா இருந்து If you are right, நீ புள்ளி வைத்து கோலம் போட்டா if you mark உன்னுடைய anything, கோலம் அழகா இருக்கும். it will be beautiful. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. எல்லாவற்றுக்கும் சரியா இருக்க வேண்டும். Suit for all. அவ்வளவு காரியம் இருக்கிறது. Perfection. வேதம் என்பது விளையாட்டல்ல. Bible is not என் அருமையான ordinary. கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. இந்த வேதாகமத்தை சற்று கவனித்து Pay பாருங்கள். your attention to the ஆண்டவர் word. சொன்னார், Lord said, நீ காண்கிறது சரியே என்றார். yes, you are அப்பொழுது you are என் seeing வார்த்தை right. தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். Swiftly I will perform my ஆண்டவர் word. தீவிரமாய் நிறைவேற்ற ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிறார். He is ready to bless. நாம் என்ன திரும்ப What செய்கிறோம்? are we do? தேவை நேரத்தில் ஆண்டவரை தேடுகிறோம். In our time we are seeking the Lord. தேவை முடிந்த பிறகு, After the needs, எல்லாம் வந்த பிறகு, meet the needs. எல்லாம் வந்த பிறகு Meet all needs. நாம் கொஞ்சம் பின்தங்குகிறோம். We delay. தேவன் ரொம்ப தூரம் பின்தங்குகிறார். The Lord also delay. வேதம் என்ன What சொல்லுகிறது? does the Bible say? நீங்கள் காண்கிறது. You are seeing. ஒரு நாள் ஆண்டவர் பத்மன் தீவிலே சொன்னார். In Bathmoos, யோவான் தேவனுடைய ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். John get to the spiritual அப்பொழுது realm. கர்த்தர் சொன்னார், Lord said, யோவான், John, நான் ஆல்பா, நான் ஆதி, நான் ஆல்பா, நான் ஆதி, நான் ஒமேகா, நான் அந்தம். நான் ஆதியும் I am beginning நான் அந்தமும் and the end. நான் முந்தினவரும் And I was. நான் பிந்தினவருமாய் இருக்கிறேன். I am the God who இதை is. சொல்லும் பொழுது Then அவன் கண்டான். ஒரு காலத்திலே நம்முடைய ஜெபம் எப்படி இருந்தது? in those days how we are in prayer. ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம ஜெபம் எப்படி இருந்துச்சு? The day of salvation. நம்ம கல்யாணம் ஆகும்போது நம்ம ஜெபம் எப்படி இருந்துச்சு? When we marry. நமக்கு பிள்ளைகள் பிறந்தபோது ஜெபம் எப்படி When இருந்துச்சு? she gave birth. எல்லாம் வந்த பிறகு After we receive அங்கே everything. சரி யா இல்லாமல் தவறுகிறது. Some setbacks in our spiritual என் life. அருமையானவர்களே, Beloved, அந்த ஜெபம் சரியா இருக்கணும். you should pray perfectly. நீ நிறைய பிள்ளைகள் ஜெபிக்கிறது இல்லை. Today many are not praying. நிறைய பேர் ஜெபம் பண்றதை விட்டுட்டாங்க. Many fail to pray. பலத்த கைகளை தட்டி Let us all glad. கன்னத்திலவன் ஓங்கி அறையே சின்ன பிள்ளை போல் ஏங்குகிறார். உணர்ந்து பாடுமா? அவன் ஓங்கி அறையே சின்ன பிள்ளை போல் ஏங்குகிறார். அந்த பாவியும் கையை கழுவி ஆண்டவரை அனுப்புகிறார். அந்த
மேலே ஏறுகிறார். தள்ளாடி தவழ்ந்து கலை போடு இயேசு குருசை சுமந்து இயேசு கொல்கதா மலையின் மேல் நடந்து பிரியமானவர்களே, ஒருவன் கன்னத்தில் அறைந்தான், If somebody hits, அவர் அதை சகித்தார். the Lord bore it உன்னுடைய வாழ்க்கையிலே in your life. நீ நடந்து வந்த பாதைகள் சரியா இருக்கிறதா? Are you passed through in a right way? சரியா இருக்கிறதா? Is it right way? சரியா இருக்கிறதா? In a perfect way? My soul, என் ஆத்துமாக்களே, check your life. உன் வாழ்க்கையை சீர்தூக்கி Check your life. அவர் கரத்திலே நீ அடங்கி இருக்கும்படி சரியாக பார்க்கிறார். He need expecting you should remain in his அவர் hands. சரியாக சீர்தூக்கி பார்க்கிறார். He delight to saturate you. நாம் இரண்டு நினைவோடு வாழுகிறோம். Living with too many opinions. எப்படி வாழ்க்கை முடிய போகிறது? Worried about the future. எப்படி என் லைஃப் முடியும்? Worried about the future. எப்படி என் ஆசீர்வாதம் வரும்? How can we receive the அவர் உன்னை blessings? பார்க்கிற ஒன்றே ஒன்று, The Lord expecting one thing. சரியாக பார்க்க விரும்புகிறார். Be perfect. சரியாக பார்க்க He need விரும்புகிறார். perfection என் from you. அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. வேதம் சொல்லுகிறது, The Bible says, நான் சொல்லவில்லை, I am not. நான் ஆதி, I am the Alpha நான் அந்தம், and the beginning நான் முந்தினவர், and the beginning நான் and the end பிந்தினவர், and the end. வரப்போகிற நான் தான். Who is going to come? நீ இப்ப காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுது என்றார். Write it down on a book. What are the things you may see now? வெளிப்படுத்தல் விசேஷம் 1 வசனத்தில், Revelation 1 verses 11. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in நீ Christ. காண்கிறது என்ன? What are the things you may நீ see? காண்கிறது சரியா இருக்க வேண்டும். Your vision should be right. நீ காண்கிற ஒவ்வொரு காரியமும் Everything's on this world சரியா இருக்குமானால் should be right. உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் இல்லை. Oh, you are very, very blessed. வேதம் சொல்லுகிறது. The Bible says, என் அன்பு தெய்வ ஜனமே, children, ஆண்டவர் எதிர்பார்க்கிறதுதான். that's what the Lord expects from you. சரியா இல்லனா உன் பிள்ளை உன்னால அன்பு காட்ட முடியுமா? If you're not perfect, how can you love your உன் children? பிள்ளை குடிச்சிட்டு வந்தா உன்னால ஏற்றுக்கொள்ள If முடியுமா? they drink, how can you accept? சனியன் போய் தொலைஞ்சு போகட்டும்னு சொல்லுவே, He just cast போறதுல out. செத்து போகட்டும்னு சொல்லுவே. Doesn't bother. அவர் விரும்புகிறது சரி. The vision is right. என் அன்பு சகோதரனே சகோதரி, Brothers and sisters in இஸ்ரவேல் Christ. ஜனங்கள் மோசேக்கு முன் நின்றார்கள். Assembly of Israel stood before வேதம் என்ன Moses. சொல்லுகிறது What does தெரியுமா? the Bible says? என் ஆகமத்தின் புஸ்தகம் 36 அதிகாரம், Numbers 36 இந்த வசனத்தை மறக்காதபடி உங்கள் செவிகளில் வைத்துக் கொள்ளுங்கள். 5வது வசனத்தை. verses 5. அப்பொழுது மோசே கர்த்தருடைய கட்டளையின்படியே கர்த்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி யோசேப்பு புத்திரரின் கோத்திரத்தார் யோசேப்பின் புத்திரின் கோத்திரத்தார் சொல்லுகிறது சரியே. கைகளை தட்டி முன்னலையா சொல்லுங்களே. Say hallelujah. ஹalleluya. Praise the Lord. என்ன விசுவாச கை தட்டு. Let us all clap. நான் இந்த கோத்திரம், நான் அந்த கோத்திரம் சொல்லலாம். You may say about your tribe. எங்க அப்பா இப்படி அப்பன்னு My சொல்லலாம். father is this and மோசே that. சொன்னான், Moses said, இவ்வளவு கோத்திரத்துல among all the tribes. அந்த கோத்திரம் சொல்றது சரி. Yes, the tribe of sons of Joseph. அந்த had கோத்திரம் said well. சொல்றது சரி. They said well. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Hallelujah. நீ சரியாய் சொல்லுவாயானால் If you perfect in your words, உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் எவனும் இல்லை. you are very, very blessed. சாட்சி கூட சரியா சொல்லுங்க. Even the testimonies. சொல்ல வேண்டியது சொல்றத விட்டுட்டு சொல்லாதீங்க. Don't blow your trumpets. என் அருமையான மகனே மகளே, Son and daughter in Christ. விசுவாசத்தை கூட சரியா விசுவாசிங்க. Even faith, do it in a தவறா proper way. விசுவாசித்தா விசுவாசம் If நடக்காது. you use in wrong நான் way, நம்பன it is நடக்கலன்னு dangerous. சொல்லக்கூடாது. Don't say that I'm okay. சீசர்கள் போய் சொன்னாங்க, Disciples said, ஏன் எங்களால முடியல? why we cannot? அல்லேலூயா சொல்லுங்களே. Say hallelujah. ஆனா அப்போஸ்தலர் இல்லாத 70 பேர் போறாங்க. But 70 people went. அவங்க போய் என்ன பண்ணாங்க? They performed. அற்புதத்தை ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise God. பலத்த கைகளை தட்டி Let us all ஆவியானவருக்கு clap. சரியாய். In a perfect way. என் அன்பு மகனே மகளே, Son and daughter in சற்று Christ. யோசித்து பாருங்கள். Pay attention. அதைத்தான் உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசே சொன்னார். Deuteronomy, Moses said, உபாகமத்தின் புஸ்தகம் 18 அதிகாரம் 18th chapter, 17 18 வாசிப்போமா? 17 and 18. உபாகமம் 18 17 18. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி நல்லா கவனிங்க. இங்க மோசே கிட்ட சொல்றாரு பாரு, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி. அவர்கள் சொன்னது சரியே. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. என்ன விசுவாச கை தட்டு. அல்லேலூயா. அவர்கள் சொன்னது சரியே. உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன்னை போலவே ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் கற்பிப்பதெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார்.
கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. சரியா சொல்லணும். Perfectly, he will say. எரேமியா, Jeremiah, நீ கண்டது சரியே. your vision is right. அவர் சொல்லணும் சரின்னா We need his word. அப்பதான் ஆசீர்வாதம் வரும். Then the blessings will கரங்களை come. தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. Praise the Lord. வேதம் சொல்லுகிறது, The Bible says. நான் சொல்லவில்லை. I am not. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 2000 years இயேசு ago, மனிதனாய் உலாவிக் When கொண்டிருந்த Jesus பொழுது came on this earth, ஒரு பர்టిక్యులர் ஒரு இடத்துக்கு போய் இருந்தார். he reached a specific சபையோர் எல்லாம் என்ன place. பாருங்க, இயேசு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தார். Jesus stayed in a place. நிறைய பேர் வந்தாங்க. Many were came. ஆபிரகாமின் சந்ததி என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். Generation of Abraham should be blessed ஈசாக்கின் forever and சந்ததி ever. 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். Generation of Isaac should be blessed. யாக்கோபின் சந்ததி 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தரின் சந்ததி கணக்கில்லாமல் ஆசீர்வதிக்கப்படணும். Generation of the Lord should be blessed அதனால forever and தன்னுடைய ever. தாயாகிய ரெபெக்காள் புறப்பட்டு வரும் பொழுது When Rebekah the mother came, லாபானும் பெத்துவேலும் அவருடைய உறவினர்கள் சொன்னார்கள், all the relatives said, my sister, எங்கள் சகோதரியே, my sister, எங்கள் சகோதரியே, கோடா கோடியாக abundantly ஆசீர்வதிக்கப்படுவாயாக. should be multiplied. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, Beloved, அதுதான் ஆசீர்வாத that is the வல்லமை. blessings of God. இயேசு எங்க இருந்தார் தெரியுமா? You know where Jesus? மார்க்குவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். Gospel Mark chapter 12. மார்க்குவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். Chapter 12. யாவரும் திருப்பிக் கொள்ளலாம், நான் முடிக்க போகிறேன். மார்க்கு 12:41 முதல் வாசிக்க கேட்கலாம். 41 verse. இயேசு சத்தமா சொல்லுங்க பாக்கல. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. இங்க பாருங்க, எல்லாரும் வந்து காணிக்கை போட்டுக்கிறாங்க. Everyone put their offertory. தலைவர் உட்கார்ந்தார். Jesus sat over. காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். கரம் கட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Praise the Lord. என்ன போடுறது? How the people cast money into the box. காணிக்கை போடுகிறதை காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். அதுதான் கேட்டேன். பாருங்கள், பணம் போடுகிறதை பார்த்து கொண்டே இருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர், பணக்காரர்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். நல்ல கவனிச்சு, பணக்காரன் எப்படி வருவான்ல, Many what were rich cast in much. அதுல ஒரு ஏழை அம்மா வந்துச்சுங்க. One widow came. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? ஒரு ஏழையான ஒரு விதவை அம்மா ஒரு துட்டுக்கு சரியான கரம் தட்டு. Praise God. உன்னுடைய ஆசீர்வாதம் ஏன் தடுமாறுகிறது என்று இப்ப தெரிஞ்சுக்கோங்க. Why strugglings in your blessings? உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் ஏன் தடுமாறுகிறது? Short of struggle in your blessings. பெருமையாய் போட்டால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். If you have a happy mind, நீ சரியாய் போட்டால் அதை ஏற்றுக்கொள்வார். if you humbly, it will be accepted. உன்னை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்குவார். Make your head on the நீ tail. கீழாகாமல் மேலாவாய். வானத்து நட்சத்திரத்தை விட்டு More than the உன் மடி சரிந்து போக abundantly. உன்னை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். உன்னோட பேசிக் கொண்டிருக்கிறார். Speaking to you. நீ எப்படி இருக்கிறாய்? How are you? எப்படி இருந்தாய்? Now, before. இப்போது எப்படி இருக்கிறாய்? Now what is your condition? என் ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். God is almighty. அவர் உன்னதமான இருதயத்தில் இருப்பார். Dwelling in the most high. உன்னதமான இருதயத்தில் இருப்பார். கரங்களை தட்டி தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களே. Praise be to God. அங்கே ஒரு ஏழை விதவை வந்தாள். Here a widow came. ஒரு துட்டுக்கு சரியான ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டார். 2 காசை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, நல்ல கவனிங்க பாரு, சரியா போட்டாளாம். Exactly she offered. பர்ஃபெக்ட்டா போட்டா. சரியாக அப்போது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லோரை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya. Hallelujah. கட்டு கட்டா போட்டவன் அதிகமா போட்டவன் இல்ல. என் அருமையானவர்களே, இந்த ஏழை விதவை எல்லாரை விட அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். அப்படினா அர்த்தம் எக்ஸ்ட்ரா இருந்தா எடுத்து போட்டுருக்கான். They did cash in of their abundance. போடுனுமேன்னு போட்டுருக்கான். In their abundance. ஆனா இவள் அப்படி அல்ல. She is not like that. இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டானது எல்லாம் போட்டு விட்டாள். தனக்கு ஜீவனுக்கு உண்டானதே போட்டுட்டா. அப்படின்னா அந்த காணிக்கை போட்டில் அவளை விழுந்துட்டான் அர்த்தமா? இல்ல, கிறிஸ்துவின் இருதயத்தில் அவள் போய்விட்டாள். Get into the heart of Christ. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி உன் நாட்களை கணக்கிட்டு பார். Count your days. உன் வாழ்க்கை கணக்கிட்டு பார். Check your life. உன் எதிர்காலத்தை கணக்கிட்டு பார். தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். சரியா இருக்கிறாயா? Are you perfect? சரியா இருக்கிறாய்? Are you perfect? ஒரு நாள் இயேசு கிறிஸ்து
One day, ஒரு ஆராதனைக்கு போயிருந்தார். Jesus participated in the சபையார் worship. கவனிங்கள், யோவான் 13ஆம் அதிகாரம். John 13, என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை 13 முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். 13 onwards. நீங்கள் என்னை போதகர் என்றும் நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Praise God. பலத்த கைகளை தட்டி ஆவியானவருக்கு அல்லேலூயா. எப்பா நான் தான் ஆண்டவர் சரி, Yes, your நான் word தான் is right. போதகர் மெசேஞ்சர், நான் தான் சரி. ஆண்டவரும் போதகர் என்று சொல்லுகிறீர்களே, அது சொல்லுகிறது சரிதான். நான் தான் அவர், நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே. உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவுக்கடவை. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நிறைய திருச்சபையில் அது இல்ல. In many churches they fail. ஒரு நாள் தாவீதின் குமாரனாகிய சாலமோன், Solomon the son of David. look here, எல்லாரும் கவனிங்க, Listen. அவன் இளமையான வயதிலே In his tender age, அவனோடு கூட சகோதரர்கள் நிறைய பேர் பிறந்தார்கள். there are many brothers with him. ஆனால் சாலமோன் வயது அவங்க அம்மா வயதுல ஒருத்தன் தான் பிறந்தான். But he was the only person for his mother. மற்ற குடும்பத்தில் உள்ள பெரிய மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். All many brothers and எல்லாரும் siblings, இருந்தார்கள். many siblings. அப்போது சாலமோனை தேவன் அரசனாக மாற்ற வேண்டும் என்று The Lord decided to make him தாவீது as a king. தீர்மானித்து விட்டார். David decided. அப்போது கர்த்தருடைய மனுஷர்கள் வந்து தீர்க்கதரிசிகள் வந்து அவனை அபிஷேகிக்கிறார்கள். Prophets came and anointed. என் அருமையான கர்த்தருடைய நாத்தான் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகிக்கிறார்கள். Nathan came. மற்ற ஆசாரிகள் எல்லாம் வருகிறார்கள். Priests came. அப்பொழுது சாலமோன் ஒரு ஜெபம் செய்கிறார். Solomon offered a prayer. ஆண்டவரே, Lord, என்னில்லாத இவ்வளவு ஜனத்தை நடத்துவதற்கு to lead uncountable என் people, தகப்பனுடைய சாணத்துக்கு என்னை கொண்டு வந்துட்டீரே come to the position of my என்று master. சொல்லி புலம்ப ஆரம்பித்தான். He started to cry. அப்பொழுது கர்த்தர் என்ன சொன்னார் You தெரியுமா? know what does the Lord 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் say? 1 Kings chapter 10 3, முதல் வாசிக்க நாம் கேட்கலாம். verses 10 onwards. 1 ராஜாக்கள் வாசிக்கலாம். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது, இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன விசுவாச கைத்தட்டு. ஆண்டவரே, இந்த ஜனங்களை நடத்துவதற்கு இங்க எனக்கு ஞானம் வேணும், என் அறிவு வேணும். கேராமர்கள், நான் இந்த ஜனத்தை சரியா நடத்தணும் ஆண்டவரே. Lord, I need wisdom to guide these people perfect நான் way. சரியா ரன் பண்ணணும் ஆண்டவரே. In a perfect way. என்னில்லாத ஜனங்களை பராமரிக்கணும் ஆண்டவரே. To feed multitude. அந்த விண்ணப்பம் அவருக்கு உகந்ததாய் இருந்ததா? The Lord accept the prayers. வாசிக்கலாம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, பணத்தையும் செல்வத்தையும் பொக்கிஷத்தையும் கேட்கல, சத்துருவின் பிராணனை கேட்கல, நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினால் உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே கைகளை தட்டி. என்ன விசுவாச கை தட்டு. எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்டா. நீ சரியா என்கிட்ட கேட்ட, இதிலே உனக்கு சரியானவன் முன்னும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லுங்களேன். பலத்த கைகளை தட்டி. நீ கர்த்தருக்கு சரியா இருப்பாயானால் உன்னை அப்படித்தான் அவர் ஆசீர்வதிப்பார். நீ கேளாத வெள்ளியும் பொன்னும் ஐஸ்வரியத்தை கொடுப்பார். நீ அவருக்கு உத்தமா இருப்பாயானால் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பார், உன்னை நடத்துவார். உனக்கு சரியானவன். இன்னைக்கு சவாலா சொல்றேன், இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு சரியான ஆசீர்வதிக்கப்பட்ட எவனும் இல்லை. உங்களுக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, நான் சரியா இருக்க விரும்புகிறேன், என்னை சரியாய் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறவர்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு எழுந்து நிற்பீர்களா? நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்ளுங்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்நாளை சரியாக்கிக் கொள்ளுங்கள். அவர் அன்புக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் பாசத்துக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகோதரனே, கிறிஸ்து என்பது விளையாட்டல்ல. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறேன். நீங்கள் சரியாய் இந்த இடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தோடு இன்னைக்கு போகணும். Perfectly inherit the blessings of God. என் மகளே, சங்கீதங்களின் புஸ்தகம் Psalm 90ஆம் அதிகாரம் 90. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 15வது வசனத்தை 3 முத்தமிடுங்கள். Verses 15. இந்த வாக்கு, இந்த வசனம் இன்றைக்கு உனக்கு பலிக்கும். விசுவாசிக்கிறியா? சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை. தேவரீர்
எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும். ஒரே நிமிஷம். நாட்களுக்கும். இந்த நிமிஷத்துக்கு முன்பு நீ சிறுமைப்பட்டிருப்ப இல்லையா? Or the afflicted. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய், ஒரு அல்லேலூயா, Praise the Lord. அல்லேலூயா, சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அப்படி முழங்கால் பண்ணி Make us glad. இன்றைக்கு சரியாய் புறப்பட்டு போகவே, Perfectly you should go. சரியில்லாமல் போக கூடாது. You should perfect your அப்படி way. முழங்கால் படி, ரெண்டு கைகளை உயர்த்தி And கொண்டு lift up your- ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, அப்பா நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே அப்பா எருமையா பார்த்து நீ கண்டது சரியே என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா என்னுடைய ஜனங்களும் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவர் எப்படி உமக்கு முன்பாக சரியில்லாமல் ஏதாவது காரியத்தை தவறி போய் கொண்டிருந்தால் ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை சரி செய்யும்படியாக தேவன் ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவரே அப்பா தீர்க்கதரிசி உரைத்த வார்த்தையை கொண்டு சொன்ன வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரை சரி செய்து கொள்ளும்படியாக ஆண்டவரே எங்களுடைய வேதத்தில் சொன்ன எல்லா கோத்திரங்களும் ஆண்டவரை சொன்ன வார்த்தைகள் சரி என்றும் ஆண்டவரே அப்பா சொன்ன ஒவ்வொரு காரியம் ஆண்டவரை சரி என்று இன்னைக்கு விளங்கினீர் ராஜா. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எங்களுடைய நடக்கையில் சரியா இருக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் பார்வையில் நாங்கள் சரியா இருக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் பேச்சில் நாங்கள் சரியா இருக்கும்படியாக ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆலயத்துக்கு நாங்கள் வருவதற்கு சரியா இருக்கும்படியாக ஆண்டவரே எங்கள் ஜெபத்தில் நாங்கள் எல்லாவற்றிலும் சரியா நடக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய வேதத்தில் ஆண்டவரே வார்த்தைகளுக்கு நாங்கள் சரியாய் ஆண்டவரை கீழ்ப்படிந்து நடக்கும்படியாக ஆண்டவரே அப்பா இன்றைக்கு எங்களை திருத்திக் கொள்ளும்படியாக நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே மாம்சமாய் வாழ்ந்து ஆண்டவரே அப்பா உமக்கு நாங்கள் விலகி போயிருந்தால் ஆண்டவரே அந்த ஆத்மாவை என் தேவனாகிய கர்த்தர் சரி செய்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருவரும் ஆண்டவரை கெட்டு போது உமக்கு சித்தமில்லை ராஜா. ஆண்டவரே நீ ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தனது சரி என்று நான் விசுவாசிக்கிறேன் ராஜா. ஆண்டவரே அந்த ரத்தம் வீணாய் போகாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆண்டவரை ரட்சித்தது சரி என்று ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரை ரட்சிப்பை ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களுக்கு கொடுக்க போறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் பட்ட ஆண்டவரே சிறுமையான நாட்களும் ஆண்டவரே நாங்கள் கண்ட துன்பமான வருஷத்துக்கும் சரியாக ஆண்டவரே அப்பா நீ மகிழ்ச்சியை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பிள்ளைகளுடைய எல்லா துக்கங்களும் ஆண்டவரே மாற்றி சரியான சந்தோஷம் ஆண்டவரே சரியான ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே சரியான சமாதானத்தை தேவன் கொடுத்த ஆண்டவரே இன்றைக்கு நீ பேசுறது சரி என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஜெபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்வீராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே ஆமென். கைகளை உயர்த்துங்கள். Let us all lift up your hands. என்னோடு சொல்லுங்க, Join me in prayer. என்னோடு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் கண்ட துன்பத்தின் வருஷத்திற்கு துன்பத்தின் வருஷத்திற்கு சரியாக சரியாக இந்த நிமிஷத்திலிருந்து எங்களை மகிழ்ச்சியாக்கும். நாங்கள் எந்தெந்த விதத்திலே நாங்கள் சரியில்லாமல் போனோமோ அதையெல்லாம் சரியாக்க உம்முடைய வார்த்தை எங்களை தீவிரமாய் நடத்தட்டும். இதுவரை இல்லாத சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் அத்தனையும் ஆண்டவரே சரியா எங்களுக்கு தாரும். எங்களுக்கு முன்னும் எங்களுக்கு பின்னும் ஒருவனும் அப்படி ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதை நிரூபித்து காட்டும். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அப்படியே கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் சரியாகவே நடத்தி இவர்களை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று இவர்களை உயர்த்த வேண்டும் என்று என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லவருடைய நாமத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். சரியாக்கும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெயமெடுக்கிறோம். சரியாய் ஜெயமெடுக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென்.